ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 13வது வாரத்தோட 5வது நாள் நைட்டு ஓட்டு ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நிறைய விதமான சம்பவங்கள் நடந்துச்சு. இன்றைக்கி தான் லாஸ்ட் டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க் முடிஞ்சுது. ஆனால் பிக் பாஸ் செம்ம ட்விஸ்ட்டாக வந்துட்டு இதோட ரிசல்ட்டை நான் சனிக்கிழமை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வயிற்றில் வந்து புளியை கரைக்க வச்சிருக்காரு. புளியை கரைச்சாலும் பரவாயில்ல, புளியை விட வேறு எல்லாத்தையும் சேர்த்து கலாச்சி பாவம் எல்லாம் நொந்து போயிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போய் தெரியல. அது மட்டும் இல்லாமல் டிக்கெட்டு ஃபினாலே வின்னர் இவர் தான், ரயான் தான் சொல்லிட்டு ஆல்ரெடி அப்டேட்டும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 21 பாயிண்ட்டு. அவர் வந்துட்டு முத்துக்குமார் வந்து ரன்னராக வந்து 19 பாயிண்ட்டு எல்லா அப்டேட் வந்துருச்சு. பட் அதில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சதுனால மேபி தெர் இஸ் அ சான்ஸ் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் டவுட் வருது. அது மட்டும் இல்லாமல் ரயானோட ஓட்டு ஸ்வங்கின்னு மேலே ஏறி வந்துருச்சு. ஒரு சில பேர் ஓட்டு ஸ்வங்கின்னு கீழேயும் போயிருக்கு. ஸோ எல்லாத்தையும் பார்க்கலாம். அதேமாதிரி ரொம்ப நாள் கழிச்சு பிக் பாஸ் வந்து இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணாரு. அதை யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க அப்படின்றத சொல்லுங்கள். அருண் உள்ளே போகும்போது அருணுக்கு டாஸ்க் பண்ணுறதுக்காக நம்ம ஜாக்லின் உள்ளே போயிட்டு செம்ம ஒரு ஃபன் பண்ணாங்க. அப்போ வந்துட்டு தோத்துட்டாங்க. தோத்ததுக்கப்புறமா இவருக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ் கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் அந்த கேம் விட்டு வெளியே போகணும். ஆனால் அவர் பிக் பாஸ் என்ன பண்ணியிருப்போம், உங்களுக்கு -1 அப்படி சொல்லியிருப்பார். ஒரு டென்ஷன் ஆகிட்டு கொஞ்சமாக டென்ஷனாக பேசியிருப்பார். என்னங்க நீங்கள் அப்படி சொல்லவே இல்லையா, எப்படி எனக்கு -1 அப்படி இப்படின்னு கேட்கும்போது இல்லை டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணேன். இப்போ அப்படி சொன்னோடனே அவர் சிரிச்சார். இந்த சிரிப்பு வர இருக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு க்ளூ கொடுத்தார். என்னென்னா இப்போ வந்து உங்கள் பாயிண்ட் 0 ஆனால் யூஆர் நாட் 0 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இதுலேருந்து என்ன புரியுது உங்களுக்கு, பாயிண்ட் 0 நீங்கள் எப்பவுமே ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி, உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறாரு. ஸோ அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் டேஞ்சர் ஜோனில் அருண் இருக்கும்போதும் கண்டிப்பாக அருணை விடமாட்டாங்க, அதுக்கு பதில் வேறு யாராவது போவாங்கன்னு நினச்சேன். நம்ம நினச்சி பார்க்காத ஆள் போக போகிறாங்க, அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சௌந்தர்யா ஐயோ சௌந்தர்யாவை பார்த்து இன்றைக்கி ஃபுல்லாக சிரிச்சேங்க. அதுவும் அந்த டாஸ்க் டிக்கெட்டு ஃபுல்லாக லாஸ்ட் டாஸ்க்கில் வந்துட்டு வேறு மாதிரி வெறித்தனமான ஒரு சம்பவம் பண்ணாங்க. அதை அதை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் தோத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஆனால் இருந்தாலும் அது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு க்யூட்டாக இருந்தது. அதே மாதிரி ரயான் வந்து காலையில் பேசும்போது சூப்பராக ஒரு சில விஷயங்களும் பேசியிருந்தாங்க. நீ வந்துட்டு ஓவராக ஜாக்லினை பற்றி பேசிகிட்டு இருக்க, பட் ஜாக்லின் என் கண்ணுக்கு அது மாதிரி தெரியலன்ற மாதிரி அவருக்கு ஒரு நோஸ் கட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். பட் இருந்தாலும் ரயான் வந்துட்டு முத்துக்குமரனையும் ஜாக்லினையும் ரொம்ப லவ் பண்ணுறதுனால அந்த மாதிரி ஒரு விஷயம் வருது. சரி ஓகே, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இருந்தாலும் பவித்ரா மாதிரி வந்துட்டு மகுடிக்கு ஆடுற பாம்பு மாதிரி இல்லாமல் சௌந்தர்யா வந்துட்டு அதை கொஞ்சம் எடுத்து சொன்னாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். உங்களுக்கு சௌந்தர்யா பிடிக்குமான்றதை சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா சூப்பராக மாதம் வந்துட்டு நம்மளுடைய தீபக் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,6791 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.68. இன்றைக்கி சூப்பராக உண்மையிலே கேம் நல்லா விளையாண்டார், வேறு மாதிரி. அதே மாதிரி ஃபஸ்ட்டு விளையாடுறவங்களுக்கு உண்மையிலே ஒரு ப்ரெஷர் இருக்கும், அது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் டைம் எடுத்தார். ஆனால் லேட்டாக ஆரம்பித்தாலும் சூப்பராக மாதம் வந்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணார். அதே மாதிரி அவர் மைண்டுக்குள்ளே பெட்டி மேலே ஒரு கண் இருக்குது. அதையும் வந்து முத்துக்குமார் வந்து ரகசியமாக ஒரு விஷயம் சொன்னார். இந்த பாருங்க பார்த்துக்கு 15 லட்சம் வரைக்கும் போயிடாத, எல்லாம் அப்படி ராவிட்டு இருக்காங்க, அதனால் முன்னாடி 12 லட்சத்துக்கு ஒரு கட்டை போட்டு தூக்கிடு, பார்த்து நடந்துக்கன்ற மாதிரி வந்துட்டு அதனால தான் முன்கூட்டியே வந்துட்டு அவர் ஒரு பேச்சை போட்டார் முத்துக்குமார். யார் யாருக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே 15 ரூபாயை தான் வச்சு பேஸாக வச்சு சொல்லியிருந்தாங்க. அதனால் முன்னாடி 12 லட்சத்தில் தூக்கிடுனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. பட் அதுக்கு ஒரு பெரிய ஆப் வைக்கிற மாதிரி ரயானை வந்துட்டு பெட்டி எடுக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. உங்களுக்கு தீபக்க பிடிக்குமான்றதை சொல்லுங்கள். இவர் டாப் 5ல இருக்கணுமா இல்லை பெட்டி எடுக்கணுமா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 2வது பிளேஸ் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா ரயான் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,03,891 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.28. ஒரு விஷயம் வந்து நான் ரயான் பண்ணும்போது அந்த டாஸ்க் பண்ணும்போது ஒரு விஷயம் கவனிச்சேன். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறாரு. இது உண்மையிலே வந்து ரொம்ப நல்ல விஷயம். இது பிராணாயமாக நினைக்கிறேன். இது வந்து எல்லாருமே பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி ரொம்ப நல்லது. அதை தான் வந்துட்டு அவர் பண்ணுறாரு. ரயானை பிடிச்சா மட்டும் போதாது, ரயான் பண்ணுற விஷயங்களை நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. சரி, அதே மாதிரி இன்றைக்கி வந்து அந்த விஷயங்கள் இந்த டாஸ்க் அணுகின முறை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாஸ்க்கில் வேறு மாதிரி விசித்திரமாக பண்ணார். முத்துக்குமரோட சூப்பராக பண்ணார். அது வந்து மாற்றுக்கத்தே கிடையாது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே டக்குன்னு அதை பிளான் பண்ணுறது. அதே மாதிரி பொறுமை நிதானம் இவர்கிட்ட ரொம்ப அதிகம். முத்துக்குமரன் எப்படி பாராட்டுறோமோ அதே மாதிரி நம்ம அந்த கிரெடிட்ஸ் வந்து நம்ம ரயானுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அவ்வளோ சூப்பராக பண்ணார். அதே மாதிரி திடீர்னு வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து சனிக்கிழமைன்னு சொன்னோடனே கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாப்புல. அதே மாதிரி என்னை கேட்டிங்கன்னா இந்த டிக்கெட்டு ஃபினாலே வந்துட்டு இவர் கிடைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பும் ஒரு சில பேருக்கு பண்ணியிருக்காங்க. ஏன்னா மஞ்சரி வந்துட்டு அந்த 2 பாயிண்ட் இவர் கொடுக்காம வேறு யாரும் நம்ம ஜாக்லின் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ 2 பேரும் ஈக்குவல் ஆகிருப்பாங்க. ஸோ பெரிய டஃப் ஆகிட்டு இருக்கும். அதை வந்துட்டு இவங்க மஞ்சரி வந்து கெடுத்ததுனால இது கொஞ்சம் இதுவாகி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அனாமத்தான் வந்துட்டு இந்த பாயிண்ட்டில் வந்து பிடுங்கினாங்க பாருங்கள், அதில் 2-3 பாயிண்ட் இவருக்கு ஆட் ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா. இல்லைன்னா கண்டிப்பாக இவர் வந்து அடித்து தூக்கிட்டு இருப்பாப்புல. பட் இருந்தாலும் நல்ல ஒரு டஃப்பை கொடுத்தா ரயான், அதனால் மாற்றுக்கத்தி கிடையாது. இதில் இன்னும் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா
இந்த வாரம் மாதிரி வந்துட்டு இவர் புலம்பல் வந்துட்டு அந்த புலம்புனதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி, எனக்கு என்ன ஆசைன்னா இந்த புலம்புன விஷயங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணி அவங்க அக்காவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இவருக்கும் லாஸ்ட்டாக வந்து அந்த பையனுடைய முடிச்சுட்டு இவர் வெளியே போவார் பாருங்க, அப்போது ஒரு கேசட்டில் போட்டு காதில் வச்சு காது 2 பக்கமும் வந்துட்டு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிடணும். அதை வந்து பிக்க முடியாத அளவுக்கு அவர் கேட்கணும். ஏன்னா நிறைய பேர் கேட்டு காதில் வந்து ரத்தம் வந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி முத்து முத்து முத்து, எந்திரிக்கும்போது முத்துன்னு தான் எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சோடனே முத்து 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 முத்துன்றாரு. ஏன்ப்பா முத்துவை ரொம்ப லவ் பண்ணுறீங்களாப்பா அப்படின்னு நம்ம நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணுறாங்க. ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்தா நல்லது அப்படின்றது. ஏன்னா ஃப்ரீயாக வந்து பிஆர் வேலை பார்க்குறாரு நம்ம முத்துக்கு, அது தேவையில்லாதது. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணுவ இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 94,276 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.96. ராணுவம் வந்துட்டு என்னங்க, ராணுவம் எப்பயுமே 1 லட்சத்தை இந்த டைம் தாண்டிடுவார். அவருக்கு வெளியில் எவ்வளோ பெரிய வெயிட்டான ஒரு இது இருக்குது, அப்படி இருந்தும் இன்னும் 1 லட்சத்தை தாண்டா பாருங்களேன். ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணோம், யார் வந்தாலும் சரி யார் வரலானாலும் சரி நான் 3வது பிளேஸை விட்டு தரவே மாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார் பாருங்கள். இதை நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். அதனால் என்ன ஆகுதுன்னா நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் கீழே போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துக்கு தகுதியான ஒரு ஆள் கண்டிப்பாக என்ன கேட்டீங்கன்னா ஜாக்லின். ஆனால் இவங்க பண்ண வேலையால் இப்போது இவரையும் ஜாக்லின் கம்பேர் பண்ணால் இவர் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஆள்லாம் கிடையாது. அதாவது ஆசிய கண்டஸ்டண்டாக நல்ல மனுஷன்தான், மனசளவில் ரொம்ப சூப்பரான தங்கமான ஆள், அதெல்லாம் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் ஒரு கையை வச்சுட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறது பெரிய விதிமீறல். ஏன்னா இதில் கேம் விளாட வந்திருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த கையை காமிச்சு எத்தனை பேர் வந்து சிம்பத்திலேருந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. பாவம் பவர் அந்த ஒரு கையை வச்சுட்டு அவர் பாடு விளையாடுறான்னு சொல்லிட்டு நினச்சி எத்தனை பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. கேம்னு வந்துட்டு கேமாக பாருங்கள், தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்கன்றது எனக்கு சத்தியமாக புரியல. அதனாலே வந்து இவ்வளோ நாள் இருந்து இப்போ பாருங்கள் கையை அவர் எடுத்து விட்ருவார். ஆனால் வந்த ஓட்டு வந்துட்டு தான் இருக்க போகுது. அதே மாதிரி 3வது பிளேஸ்லேயே தொடர்ந்து இருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஜாக்லினோடவா இவர் வந்து அதிகப்படியாக கேம்ஸ்லாம் சூப்பராக கொடுத்துருக்காரு, இல்லை மற்ற யார் அருண், விஷால், ஜாக்லின், பவித்ரா, மஞ்சரி இவங்கள விடவா? சரி விடுங்க, சௌந்தர்யா விடவா? எவ்வளோ சௌந்தர்யா சம்பவம்லாம் பண்ணியிருக்காங்களே. இது வந்து எனக்கு தெரிஞ்சு வெரி ஒஸ்ட்டு அப்படி தான் என்னோட கருத்து. ஒரு சில பேர் வந்துட்டு ராணுவுக்கு சொம்பு தூக்கலாம், பட் நானும் சொம்பு தூக்கிட்டு தான் இருக்குதோ. முத்துக்குமாருக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கோம், ஜாக்லினுக்கு சொம்பு தூக்குறோம். ஏன்னா அவங்க கேம் இருக்குது, இவருக்கு சொல்ல முடியாது என்ன கேம் இருக்குது, நல்லா யோசிச்சு பாருங்கள். பட் இருந்தாலும் 3வது பிளேஸில் கொடுக்கறது கொஞ்சம் இதுவாக இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா நல்ல பிளேயர்ஸ்க்கு அந்த டாப் 5 இடம் இல்லாமல் போகும். இது பெரிய டேஞ்சர். பட் ஒன்றும் பண்ணுறதில்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷால் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87,633 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.05. விஷால் கண்டிப்பாக வந்துட்டு எப்படியாவது இந்த டாப் 5 வரதுக்கு இவர் முயற்சி பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி பிக் பாஸ் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுரு. ஏன்னா அது தெரிஞ்ச விஷயங்கள். அதனால தான் லாஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபிலிமை காமிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே 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 வந்து 4வது இடத்துல உட்கார வச்சிருப்பாங்க. சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் வந்து எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்கன்னா மக்கள் போடுற ஓட்டால் தாங்க அவர் மேலே வரானுங்க. எல்லாம் இருக்குது, மக்கள் ஓட்டும் இருக்குது, மகேசன் ஓட்டும் இருக்குது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி திடீர்னு பார்த்தீங்கன்னா விஷாலுக்காரனுக்கு சண்டை. ஏன்னா நேற்று தான் வந்துட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு பாசம் பெண்ணு சொந்தம் பெண்ணுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டெலாம் பாடுற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு வீடியோ போட்டுருந்தாங்க. ஏன்னா அவருக்கு அடிப்பட்டுச்சு, விஷாலுக்கு அடிப்பட்டுச்சு, அருணுக்கு அடிப்பட்டுச்சு. ஆனால் என்னுடைய வழி பரவாயில்ல, உங்கள் உடம்பு தாங்குமா அபிராமின்ற மாதிரி விஷால்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது அழுதுட்டார். வந்ததுக்கப்புறம் கட்டி பிடிச்சி முத்தலாம் குத்தார். கடைசியில் பார்த்தா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா நீ பேஷண்ட்டு சொல்லிட்டு மாறி மாறி வந்து கலாச்சிக்கிறாங்க. எங்கேயா போச்சு உங்களோட இது பாசம் நேசம்னு சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தீபக் வச்சு செஞ்சார். ஆனாலும் விஷால் என்ன தான் நீங்கள் கேம் கொடுத்தாலும் உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம், நாங்கள் இருக்கோம் அப்படி இந்த இதில் சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி நாங்கள் இருக்கோன்ற மாதிரி வந்து சூப்பராக கூப்பிட்டு வந்து செம்மையாக வந்து நம்ம மைண்ட் எல்லாத்தையும் ரயானு முத்து அப்படி பேச வச்சு சைலண்டாக கூப்பிட்டு வந்தாங்க பாருங்க. 4வது பிளேஸ் செம்மையாக இருக்குல்ல. 5வது பிளேஸ் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அருண். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 86,509 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.89. ஸோ அருண் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் பிளேயர், அதுவும் மாட்டுக்கருத்து கிடையாது. ராணை விட சூப்பரான பிளேயர், அதுவும் மாட்டுக்கருத்து கிடையாது. விஜய் விஷாலை விட சூப்பரான பிளேயர், அதுவும் மாட்டுக்கருத்து கிடையாது. ரயானை விட சூப்பரான பிளேயர், ஆனாலும் இவருக்கு ஓட்டு கம்மியாக வருது. சரி, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டேஞ்சர் ஜோனில் இருந்தார். நம்ம எல்லாம் ஐயோ அருண் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பட் அது எல்லாமே வந்துட்டு ஒரு மாயை அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா இன்றைக்கி காலையில் வந்து பிக் பாஸ் வந்துட்டு இவர்கிட்ட மட்டும் ஒரு குறும்புத்தனத்தை காமிக்கிறாரு, ஒரு ஹிண்ட்டையும் கொடுக்குறாரு. என்னென்னா -1 அப்படின்னு சொல்லிட்டோன்னே இவர் வந்து கேட்குறாரு. -1 கிடையாது, அது அவங்க பண்ணி அவங்க தோத்துட்டாங்கன்னா நான் வெளியே தான் போகணும் சும்மா சொல்லி பார்த்தேன் அப்படின்னு சொன்னோடனே சிரிக்கிறார். இந்த சிரிப்பை பார்க்கறதுக்கு எவ்வளோ நாளாச்சு, இதுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும்ல அப்படின்ட்டு இப்போதைக்கு உங்கள் பாயிண்ட் 0 அப்படின்றாரு. அப்படி பார்க்குறாரு, நீங்கள் பாயிண்டில் மட்டும் தான் 0 அப்படின்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்கள் ஹீரோ, நீங்கள் ஒன்றும் கவலைப்படுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சீக்கிரட்டான விஷயத்த சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், கண்டிப்பாக அருண் டாப் 5 இருப்பார். 6வது பிளேஸ் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய பவித்ரா இருக்காங்க. இன்னுங்க பவித்ராவா? அப்போ ஜாக்லின் வெயிட் பண்ணுங்க. ஸோ
பவித்ரா எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 85,476 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.75. ஸோ பவித்ரா இன்றைக்கெலாம் வந்துட்டுனா ரொம்ப அப்படியே ஃபீலிங் இருக்காங்க. ஏன்னா இவர் முத்துக்குமரனும் நம்ம தீபக்கும் ஏங்க பெட்டி எவ்வளோங்க எடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஐயோ இந்த வாரத்தை தாண்டினா தானே பெட்டி கணது, நான் இந்த வாரமே பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது, நீங்கள் வேறு ஏன் கலாச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. அப்புறமா இருந்தாலும் நீ இருந்தானா என்ன பண்ணுவேன் அப்படின்போது அவங்களுக்கு அந்த ஆசை இருக்குன்றத சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள், அதாவது எல்லாமே உங்களுக்கு துணையாக தான் அமைஞ்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னது தான். அதே மாதிரி இந்த பிக் பாஸ் விட்டு இவங்க ஆக்சுவலாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போக வேண்டியது. இவங்களை வந்து கொஞ்சம் ஒப்புச்சப்பாமல் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த வியட்நாம் டிக்கெட் கொடுத்தப்பயே எனக்கு தோணிடுச்சு கண்டிப்பாக வந்துட்டு பவித்ராக்கு அடுத்த வாரம் கண்டம் இருக்குன்னு. இப்போ கண்டிப்பாக பாருங்கள், பவித்ரா வந்துட்டு இப்போ கொஞ்சம் சேஃப்டியாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினை வச்சுக்கிட்டு பவித்ரா அனுப்புறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, ஜாக்லின் இந்த டிவி சேனலில் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அவங்க வெளியே போய்ட்டு உள்ளே வந்தவங்க. ஆனால் பவித்ரா வந்து கரண்ட்டாக இருக்கிறவங்க. ஸோ அதனால் மேபி தேர் இஸ் எ சான்ஸ் பவித்ரா இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாங்கன்னா பெட்டி மேலே கை வைக்கிறதுக்கு இவங்க ஆசைப்பட்டாலும் உள்ளே இருக்கவங்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின், ஒன்றும் சொல்கிறதுக்குல. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 85,312 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.73. ஸோ ஜாக்லின் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டஃப்பான ஒரு பிளேயர். 7வது பிளேஸ்க்குள்ள சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளுங்க. என்னை கேட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து ரன்னரே கொடுக்கலாம். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஓகே, நிறைய தில்லுமுள்ளெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே கிடையாது. பட் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அவங்க ஃப்ரம் டே ஒன்லேருந்து இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னா அந்த விஷயத்துக்காவது மக்கள் ஓட்டு போடணும். பட் ஓட்டு போடாமல் இப்படி வந்துட்டு நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் தூக்கி 7வது பிளேஸில் வச்சுருந்தீங்கன்னா, டேஞ்சர் ஜோனில் வச்சிங்கன்னா அப்புறம் எப்படி? இப்போ இவங்க அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணுவீங்க, இவங்களை வச்சு கண்டென்ட்லாம் ரெடி பண்ணிப்பீங்க, கடைசியில் வந்து தூக்கி தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பீங்களா? என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. பட் சூப்பரான ஒரு கண்டஸ்டன். இந்த வாரம் முழுக்க டிக்கெட் பண்ணல ஆஸ் ஏ கேர்ளாக சூப்பராக வந்துட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஃபஸ்ட்டு பர்சன் இவங்க தான் பெண்கள் வரிசையில். அப்படின்னு இருக்கும்போது இவங்களுக்கு என்ன அந்த சோதனைன்ற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் இவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கவங்க அதுக்கு மேலே லாஸ்ட்டாக பற்றி நம்மளுடைய மஞ்சரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 77,526 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.66. ஸோ மஞ்சரி உண்மையிலே டஃப்பான ஒரு பிளேயர். இந்த வாரத்தை தவிர்த்து பார்க்கும்போது சூப்பரான ஒரு பிளேயராக இருந்தாங்க, இப்பயும் இருந்தாங்க. பட் டிடிஎஃப்பில் நான் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து வரவே இல்லை. அதேமாதிரி இவங்க செஞ்ச ஒரு தப்பு டிக்கெட்டு ஃபினாலில் ரயானை தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருக்கு. ஏன்னா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் அப்பத்தில் சொல்லிட்டே இருந்தார், நீ அந்த 2 பாயிண்ட்டை கொடுத்துருக்க கூடாதுன்னு. அதுதான் இப்போ வந்து வினையாக வந்து நிற்கிது. அந்த விஷயத்தை அவங்க கம்மி பண்ணியிருந்தாங்க, அதை வந்து பண்ணாமல் ரயானுக்கு கொடுக்காம இல்லை ஜாக்லினுக்கோ இல்லை வேறு யாருக்கோ கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க 0 பாயிண்டில் இருக்கிற ஒரு காரணத்தினால. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது இவருக்குள்ள கொடுத்து அந்த 2 பாயிண்ட்டை கொடுத்ததுனால இப்போ என்ன ஆயிடுச்சு, பெரிய பிரச்சனை. அதுதான் வந்து இப்போ பூதாகரமாக வந்து வெடிச்சிருக்கு. இதை சொன்னால் மஞ்சரிக்கு கோவம் வந்து அதை வந்து ஜாக்லின் கிட்ட சொல்லி புறணி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க, அவன் சொல்கிறதுல கொஞ்சம் நியாயம் இருக்குனால யோசிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க. நல்லா இருக்குல்ல. ஜாக்லின் வந்து முத்துக்குமார் இருக்காங்க, மஞ்சரி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மஞ்சரி வந்து முத்துக்குமார்னா ஜாக்லின் கிட்ட குறை சொல்கிறாங்க. அப்படியே வாய்ஸ் வயசாக மாறுது. ரைட்டு, சரி, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த வாரம் கண்டிப்பாக இவங்க வந்துட்டு சாச்சா பாய் பாய் சொல்ல போகிறாங்க. ஸோ மஞ்சரியும் ஜாக்லினும் வந்துட்டு மேக்ஸிமம் போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னதான் விஜய் விஷால் அருண் வந்து டாப் 5 இருப்பாங்க. ராணை வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சு உள்ளே வரதுக்கு பார்க்குறாரு. ரயான் வந்து டிக்கெட்டு ஃபினாலில் வாங்கிட்டாருன்ற மாதிரி சொல்லியாச்சு. டாப்பில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம முத்துக்குமரன் இருக்கார். இப்போது யாரை உள்ளே கொண்டு போவீங்க? தீபக்கை கொண்டு போக முடியுமா? சௌந்தர்யா கொண்டு போக முடியுமா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் வந்துட்டு ஜாக்லின் அப்படியே கைட்டு வரதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க போல இருக்குது. பட் ஜாக்லின் பெட்டியை வாங்கிட்டு போனாங்கன்னா சூப்பராக இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, இவங்களாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7,27,414 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு நிலவரம் இருக்குது. இது நாளைக்கு நிலவரமாக இருக்க போதா, இல்லை கலவரமாக மாறப்போதா, இல்லை பவித்ராவும் லாஸ்ட்டாக மஞ்சரியும் வெளியே போவாங்களா? என்னை கேட்டிங்கன்னா பவித்ராவும் மஞ்சரியும் தான் கரெக்டு. ஜாக்லின்லாம் போகக்கூடாது. பட் என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். அப்டேட் கண்டிப்பாக வரும். வந்தவொடனே நான் உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு வரும். கிட்ட வந்து தட்டி பேசும். நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் நண்பர்களே.